வெல்கம் டு மை சேனல் பத்தூஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு முட்டை தொக்கு. எல்லா ஸ்பைசஸும் போட்டு இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை தொக்கு நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ செட்டிநாடு முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ செட்டிநாடு தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்குறோன்னா, இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சோம்பு, இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சதும் இன்னொரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதை எடுத்து அதில் போட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. 2 minutes later. 2 நிமிஷம் வதங்கினதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொஞ்சம் கிரேவி பதம் ஆனதும் வேக வச்ச முட்டையை எடுத்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க இந்த செட்டிநாடு முட்டை கிரேவி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, பாய்.